நான் சின்னதுல இருந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு கட்டிட்டேன். வீட்டுக்குள்ள என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு நினைச்சேனோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள வச்சு ராஜா மாதிரி இல்ல ராணி மாதிரி நான் வாழ போறேன். அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல? அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற வேலையிலயும் நீங்க தான் கிங் இல்ல நீங்க தான் குயின். உங்களை கேட்காம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் டிசைட் பண்ண மாட்டாங்க. பாஸ்க்கு நீங்க தான் ரொம்ப செல்லம் இல்ல? பாஸ்க்கு வந்து உங்க மேல அவ்வளவு மரியாதை இல்ல? நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க. அது பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க நினைக்கிற நேரம் எங்கனாலும் எப்பனாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாமே நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னாலும் எவ்வளவு ப்ரௌடா இருக்கும். இது ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரீசெண்டா பார்த்த ஒரு பேரண்டோட ஸ்டோரி தான் இது. அவர் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவர் படிச்சு முன்னாடி வந்து அவர் படிச்சு முன்னேறி வந்து அவர் வந்து வேலை 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 வேலைன்னு ஃபுல்லா வேலை பின்னாடியே ஓடி 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 என்னெல்லாம் ஒரு நார்மல் மனுஷனுக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா ஆசை இருக்குமோ அந்த ஆசைகள் எல்லாமே அவர் அவர் வந்து நடத்திட்டாரு. நடத்தி முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸ்டா அப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு, வீடு பாலு காய்ச்சிடும் அப்படின்னு உட்காரும் போதுதான் திரும்பி பார்த்தா அவரோட குழந்தை பேசல அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அந்த குழந்தைக்கு வயசு 13. அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாங்கிறது கூட தெளிவா தெரியலையே, எல்லாரும் கூப்பிட்டாலும் ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றானே அப்படிங்கிறதையும் அவர் அப்பதான் யோசிக்கிறாரு. அவர் என்கிட்ட வந்து கேட்கிறாரு, என்ன பண்ண முடியும், நான் எவ்வளவு நாளும் செலவு பண்றேன், கொஞ்சம் பேச வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் அப்பான்னு புரிய வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இது வந்து அவரோட மட்டும் சிச்சுவேஷன் கிடையாது. இது நாங்க நிறைய பேரை கிளினிக்ல பாக்குறோம். வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. குழந்தையோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அந்த 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வரைக்கும் யாராவது ஒன் ஆஃப் த பேரண்ட், அம்மா இல்ல அப்பா யாராவது ஒரு ஆள் அந்த குழந்தையோட இருந்தீங்க அப்படின்னா, அப்புறமா அந்த குழந்தைக்கு 3 வயசுக்கு அப்புறமா நீங்க சம்பாதிக்கிற எல்லா சொத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கான நாலேஜ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவோ சம்பாதிச்சாலும் அது என் அப்பாவோட காசு அப்படிங்கிறது புரிய கூட அந்த குழந்தைக்கு சான்ஸ் இல்லை. ஸோ எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சுக்கோங்க. எங்க அம்மா பார்த்துப்பாங்க, என் மாமியார் பார்த்துப்பாங்க, இல்லை நாங்கள் நல்ல ஒரு டே கேர்ல விட்டுருக்கோம், நாங்கள் ஒரு ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலுமே அம்மாவோ அப்பாவோ பார்த்துக்கிற அளவுக்கு வராது. ஸோ ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணுங்கிறத யோசிச்சு லைஃப்பை கால்குலேட்டிவா முன்னாடி கொண்டு போங்க. ஒர்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது ஒர்க் தான் முன்னாடி நிற்கும். அண்ட் அந்த ஒர்க் ஒரு நாளைக்கு உங்க கையை விட்டுட்டு போயிடும். பட் லைஃப் உங்க குழந்தை அப்படிங்கிறது உங்களோடயே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லைஃப்க்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. டேக் கேர்.